ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பட்டர் சிக்கன் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே வீட்டில் க்ரீமியாக கொஞ்சம் ஸ்பைஸியாக பட்டர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா தந்தூரி சிக்கன் மாதிரி ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கணுங்க. அதோட ரெசிபி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ நான் இங்கே கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 750 கிராம்ஸ் சிக்கனுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிக்கனை மேரினேட் பண்ணிடலாங்க. அதுக்கு ஒரு பவுல் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் திக் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். கொரியாண்டர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சாட் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லி 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இந்த கஸ்தூரி மேத்தி லீவ்ஸ் வந்து ரொம்ப மஸ்ட்டுங்க. இது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து கையில் நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. லைம் ஜூஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன், அதாவது ஒரு மீடியம் சைஸ் லெமனோட ஜூஸ் வந்து எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்ம வந்து நார்மல் சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கோம், காஷ்மீரி சில்லியும் ஆட் பண்ணியிருக்கோம். காஷ்மீரி சில்லி வந்து நல்ல கலர் கொடுக்கும். நம்மளோட நார்மல் சில்லி வந்து நம்ம ஸ்பைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த மிக்சரோட சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணும் போது என்ன பண்ணுங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி மஸ்டர்ட் ஆயில் ஆட் பண்ணால் அதோட ஃப்ளேவர் எக்ஸாக்ட் ஃப்ளேவர் கிடைக்கும். நீங்கள் கீ இல்லாட்டி எனி ஆயில் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ண கையோடு அகெயின் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்கள் சிக்கனை எடுத்து பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும், சிக்கன் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக அதே மாதிரி ரொம்ப மசாலா இல்லாமல் கரெக்டாக இருக்குங்க. ஸோ இதை மினிமம் 2 ஹவர்ஸ் வந்து மேரினேட் பண்ணணும். இன்கேஸ் நம்ம வந்து 6 ஹவர்ஸ் மேரினேட் பண்ணுறோம் அப்படின்னா இன்னுமே இதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இன்னொரு கடாய் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கீயும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நிறைய ஆயில் ஆட் பண்ணாதீங்க, அப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்ச மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக நம்ம வந்து ஆயிலில் வந்து இதை தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கன் பீசஸை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், அப்போ தான் சிக்கன் வந்து நல்லா குக் ஆகும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா பேர்ன் ஆகிடும், பட் சிக்கன் வந்து குக் ஆகாது. ஸோ ப்ராப்பராக லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 8 to 10 மினிட்ஸ் போல் குக் பண்ணிங்க அப்படின்னா 1 சைடு ஆஃப் த சிக்கன் தாராளமாக குக் ஆகிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் அதை சைடை திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டுட்டு அதே மாதிரி லோ ஃப்ளேமில் திருப்பியும் ஒரு 8 to 10 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. குக்கிங் டைம் வந்து கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் த திக்னஸ் ஆஃப் த சிக்கனுங்க. இதை விட ரொம்ப சின்ன பீசஸாக இருக்குது அப்படின்னா குக்கிங் டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த சைஸ் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த திக்னஸ்க்கு வந்து 8 to 10 மினிட்ஸ் போல் ஆச்சு ஈச் சைடு நான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் நான்ஸ்டிக் பேன்லேயும் இதை டவா ஃப்ரை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி கேஸ்ட் அயர்ன் இருந்தால் அதுலேயும் நீங்கள் டவா ஃப்ரை பண்ணலாம். எதில் ஃப்ரை பண்ணீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆயிலும் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சிக்கன் வந்து இந்த மாதிரி நம்ம எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இன்னொரு கடாய் எடுத்து 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 ரஃப்பாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பெருசாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதை லைட்டாக இந்த மாதிரி சாட்டே பண்ணுங்க. ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க, லைட்டாக சாட்டே பண்ணால் போதும். ஒரு 10 to 12 கேஷ்யூ நட்ஸ் எடுத்துக்கோங்க. அதையும் இந்த ஆயில்லையே சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணுங்க. கேஷ்யூஸும் ஓரளவுக்கு ஒரு 10% ஃப்ரை ஆனால் போதுங்க. ஸோ சால்ட் எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 3 தக்காளி கரெக்டாக இருக்குங்க. அதையும் ரஃப்பாக சாப் பண்ணி லைக் பெரிய பெரிய சங்க்ஸாகவே நீங்கள் சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து ஒரு 50% குக் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு குக் ஆகி மசியுங்க. இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. இதை ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணியும் யூஸ் பண்ணலாங்க. நான் ஆனால் நல்லா ஃபைனாக அரைச்சி அப்படியே தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க.
இன்னொரு கடாய் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் பர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணால் போதும். ஸோ இப்போ இது நல்லா மெல்ட் ஆனவங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா பட்டரில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைஸுக்கு சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் இருந்தால் போதுங்க. இந்த மசாலா எல்லாம் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா அந்த பட்டரில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்க. பேர்ன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்க. அதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க மிக்சரை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அழகா 150 to 2 ml வாட்டர் அளவுக்கு ஆட் பண்ணி இதை நல்லா பாயில் பண்ண விடுங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணும் போது இந்த மாதிரி நல்லா மசிச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் லம்ஸ் எதுவும் இருக்காது. இல்லாட்டி நம்ம ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஸ்பைசஸ் எல்லாம் அதெல்லாம் அப்படியே அங்கங்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கவர் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ண விடுங்க. அப்பப்போ இன்பிட்வீன் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிரேவி ஓரளவுக்கு திக்கன் ஆகிற மாதிரி இருக்குங்க. அந்த ஸ்டேஜில் நாம் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதோட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ண கையோட கஸ்தூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா கையில் க்ரஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கஸ்தூரி மேத்தி நல்ல பட்டரி ஃப்ளேவர் கொடுக்குங்க. ஸோ அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிக்கனோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. கம்ப்ளீட்டாக இந்த க்ரீமோட மிக்சர் தெரியாமல் கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணுங்க. மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா திரும்பவும் கவர் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ கவர் பண்ணி 2 to 5 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அழகாக இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சப்பாத்தியோட, நானோட, தோசையோடையும் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி ஜீரா ரைஸ், புலாவ் இதோடையும் சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே உங்களுக்கு வீட்டில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை எந்த ஸ்டெப்பும் ஸ்கிப் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள்.